பிடிச்சவங்களுக்கு நீங்க மெமரபிளான கிஃப்ட்ஸ் தரணுமா? மெமரபிளான போட்டோஸ் வச்சு 3dselfie.com அழகான 3D மினியேச்சர் டால்ஸ் பண்ணி தராங்க. கான்டாக்ட் நம்பர் 7900060026. மௌனம் பேசுதே வந்த பிறகு யார் அப்படின்னு கேட்குற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்துது. லேசா வந்த பிறகு பார்த்தீங்கன்னா பிரமாதமான ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் வந்து யாரே அந்த பொண்ணு ஒல்லியாக இருந்தாலும் பிரமாதமாக இருக்குது. அதை தாண்டி அந்த இடத்த கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா அப்படின்ற நயன்தாரா இல்லைன்னா கூட த்ரிஷா தான் ஒன்லி அப்படின்ற அளவுக்கு ஆகி போய் என்னதான் த்ரிஷா மேமோட வளர்ச்சிக்கு வந்து அவங்க அம்மா காரணமாக இருந்தாலுமே அவங்க அப்பாவுக்கு வந்து த்ரிஷா நடிக்கிறது வந்து பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சார். உண்மையா சார் அது? இல்லை, மேபி இருக்கலாம். நாங்கள் வந்து ஹோட்டல் பேர் கூட உங்களுக்கு சொல்லிடுறேன். பென்ஸ் பார்க் ஹோட்டல்னு டி நகரில் இருக்கும். அதில் தான் ரொம்ப காலம் மேலே இருந்தார். அதுக்காக ப்ரெஸ் மீட் வைக்கும் பொழுது எங்களுக்கெலாம் தெரியும் அவரை. சிரிப்பார் ஒரு சின்னதாக வந்து, என்ன சார் வாங்க சார் இல்லை இருக்கிறேன். மற்றபடி வந்து கேட்டால் கூட சரி. கர்நாடகா ஆந்திரா சைட்லலாம் ஒரு காலகட்டத்தில் வந்து த்ரிஷா மேம் வந்து பீக்கில் இருந்தாங்க சார். அப்படியே பார்த்தீங்கன்னா சட்டுன்னு வந்து அவங்களுக்கு பட வாய்ப்புகள் இல்லாத மாதிரி பண்ணாங்க. ராணா ரகுபதியும் அவங்களே திருமணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்போது அந்த ஃபேமிலி அவங்களுக்கு விரும்பலை. ராணா ரகுபதிக்கும் த்ரிஷாவுக்குமான அந்த லவ்வில் வந்து ஏறக்குறைய தெலுங்கு மீடியாக்களே எழுதிட்டு இருந்தாங்க. நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. ஒரு பீக்கில் இருந்து பாலகிருஷ்ணா வரைக்கும் நடிச்சிட்டு இருந்த த்ரிஷா திடீர்னு காணாமல் போனதுக்கு அவங்க தான் காரணம். ஒரு முக்கியமான படத்தில் பேர் சொல்ல விரும்பல, ஒரு படத்தில் கமிட்மெண்ட் ஆகி அந்த படத்தில் வந்து அப்போ வந்து உங்களுக்கு வந்து தினத்தந்தியில் விளம்பரம் வந்தால் பெரிய அது இவங்க ஃபோட்டோ வச்சு ஒரு விளம்பரமே வந்துடுச்சு. பெரும்பாலும் தெரியாது. வந்து அடுத்த 2வது நாள் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஏறக்குறைய வந்து நிறைய பேருக்கு வந்து மீடியா ஃபோன் பண்ணியே பேசிட்டாங்க அவங்க அம்மாலாம் வந்து. அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் வேறு மாதிரி மாறி அதே டிசைன் இருக்குது. இவங்க இருக்கிற வேண்டிய இடத்தில் வேற ஒரு நடிகை இருக்காங்க. சார் படம் பேர் அது நடிகர் அந்த மாதிரி ஒரு உச்ச நட்சத்திரம்னு சொல்லியாச்சு. ஏன்னா நிறைய கிசுகிசுகள் வந்து த்ரிஷா மேம் மேலே தான் அதிகமாக வந்துருக்கும். த்ரிஷா மேம் கல்யாணம் ஆக போகுதுன்றாங்க, கல்யாணம் ஆயிடுச்சுன்னுவாங்க, இந்த நடிகர் கூட எப்படின்னு. குறிப்பாக அவர் பேர் சொல்ல எல்லாருக்கும் தெரியும். திருமணமான ஒரு மனிதர், 2 குழந்தைகள் இருக்காங்க. அவங்கள வந்து இணைத்து ஒரு நடிகையோடு பேசுறது வேற. திருமணமே பண்ணிக்க போகிறாங்க. இந்த கேள்வி யாராவது வந்து ப்ரெஸ் மீட்லேயோ அல்லது இதுலேயோ இன்டர்வியூவில் கேட்டால் ஒரு சின்ன புன்னகையோட கடந்து போயிடுவாங்க. அந்த புன்னகை பின்னாடி அவங்க எவ்வளோ வலி இருக்குது அவங்களுக்கு மட்டும் தான் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முன்னெல்லாம் வந்து த்ரிஷா இல்லைனா நயன்தாரான்னு சொல்லுவாங்க. இப்போ நயன்தாரா இல்லைனா த்ரிஷா மட்டும் தான் போல இருக்குது. எங்கே பார்த்தாலும் த்ரிஷா மேம் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து ஒரு கடந்த சில நாட்களாக வந்து இந்த த்ரிஷா மேமுக்கு கல்யாணம், மாப்பிள்ளை யாருன்னு பார்த்தீங்கன்னா கேரளாலேருந்து ப்ரொடியூசர் ஒருத்தரை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வந்து ரூமர்ஸ் வந்துட்டு இருந்தது. இதெல்லாம் உண்மையான ஒன்று தெரியல. நீங்கள் சொன்ன மாதிரி த்ரிஷாவுக்கு கல்யாணத்துக்கு இன்றைக்கி நேரத்தில் இருந்து அது ரொம்ப காலமாக வந்து கல்யாணம் எப்போன்னு அது ஒரு பொதுவாக ஒரு நடிகை வந்து தொடர்ச்சியாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின் பொழுது ஒரு குறிப்பிட்டது அதுக்கப்புறம் ஃபீல்ட் அவுட் ஆவாங்க, ஒரு திருமணம் பண்ணிப்பாங்க. ஆனால் ஒரு ஃபீல்டுலேயே இவ்வளோ காலம் இருக்காங்களே அப்படின்ற ஒரு ரகசியம். அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு சில பேருக்கு தான். சிம்ரன், குஷ்பு இது மாதிரி அதுலேயும் வந்து அதையெல்லாம் தாண்டி த்ரிஷா இன்னும் நீங்கள் சொல்கிற மாதிரி பாருங்கள் வந்து த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா அப்படின்ற நயன்தாரா இல்லைன்னா கூட த்ரிஷா தான் ஒன்லி அப்படின்ற அளவுக்கு ஆகி போய் இப்போ திடீர்னு இப்போ இது சொல்லும் பொழுது துபாயில் தான் இப்போ இருக்காங்க த்ரிஷா. ஏறக்குறைய வந்து விடாமுயற்சி படத்துக்கு தான் அங்கே இருக்காங்க, விடாமுயற்சியில் அவங்க இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி த்ரிஷா விட்ட ஆள் இல்லை. வேலை வந்து ஏன்னா ஒரு வதந்தி தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்குது. வந்து ஒரு வதந்தி தான் இது. இதில் எந்தவித உண்மையும் கிடையாது. ஏன்னா ஒரு திருமணமான ஒரு மனிதர், 2 குழந்தைகள் இருக்காங்க. அவங்கள வந்து இணைத்து ஒரு நடிகையோடு பேசுறது வேற. திருமணமே பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து ஒரு 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 நாகரிகமற்ற செயல். வந்து அதெல்லாம் பண்ணவே கூடாது. வந்து இன்றைக்கி அவருடைய மகனே வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு, வந்து இருக்க போகிறாரு. குடும்பத்துக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். ஒரு நடிகர், அதாவது பிரபலமான யார் செலிபிரிட்டி இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு கிசு வந்து தான் தீரும். இது எப்போ வந்து தியாகராஜ பாகவதர் காலத்துலேருந்தே இருக்குது. வந்து இது ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ வந்து என்ன சொல்லுங்கள், அச்சு மீடியாவே வந்து கையில் கோத்த காலத்திலிருந்து இன்றைக்கி வந்து டிஜிட்டல் உலகமாக ஆகிடுச்சு. இன்றைக்கி ஓவராகவே இருக்குது. ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு அதாவது என்ன சொல்ல உறுதி செய்யாமல் பேசுவது ஒரு நாகரிகமற்ற செயல் சார். இப்போ மௌனம் பேசியதில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ லியோ வரைக்கும் சார் தொடர்ந்து வந்து த்ரிஷா மேம் வந்து நடிச்சுட்டு தான் சார் இருக்காங்க. இவங்களுடைய ஆரம்ப கால சினிமா கட்டம் இருக்கலாம் சார், அதை சொல்லுங்கள் சார். த்ரிஷா கிருஷ்ணன், அவங்க அம்மா வந்து உமா, அவங்க அப்பா வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ஒரு மேலாளராக இருந்தார், பிரபலமான ஹோட்டலில். இவங்க நடித்து பெரிய ஃபேமஸ் ஆன பிறகு கூட டி நகரில் உள்ள ஒரு பிரபலமான ஒரு நட்சத்திர ஹோட்டலில் அவர் மேலாளராக இருந்தார். போகிற போக்கில் அவங்க வந்து சொல்லிகிட்டே போங்க, த்ரிஷா அப்பாடான்னு. அவர் கண்டுங்காமல் காதில் வாங்காமல் இருப்பார். வந்து அவர் நீ 1000 நடிகையார் இதுவார், நான் என்னுடைய வேலையை நான் செஞ்சிட்ருக்கேன்னு முழுக்க
தன்னுடைய அம்மாவால் உருவாக்கப்பட்டவங்க தான் வந்து த்ரிஷா. சென்னை எத்ராஜ் கல்லூரியில் படித்த மாணவி, மிஸ் சென்னையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. ஆரம்பத்தெல்லாம் எப்படி தெரியுமா இருந்திருக்காங்க, ரிச் கேர்ள்னுவாங்க வந்து. இந்த ரிச் கேர்ள் இப்பவும் இருக்காங்க. இந்த வரவேற்புக்கு முன்னே பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் தெளிக்கிறது, கல்கண்டு கொடுக்கறது, அது மாதிரி அந்த லோக்கலாக இல்லை, ஓரளவுக்கு வந்து இதுவான அப்படி இருந்தவங்க ஒரு சில படங்களில் வந்து 2-3 காட்சிகளில் கூட தலையை காட்டினவங்க. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து மௌனம் பேசியதே, அதற்கு முன்னாடி வந்து லேசா லேசா, மௌனம் பேசியது தான் சார் ஃபஸ்ட்டு படம். லேசா லேசாவும் கமிட் ஆகிட்டாங்க. மௌனம் பேசியதே வந்த பிறகு யார் அப்படின்ற கேட்குற அளவுக்கு கொண்டு வந்து இது நிறுத்துந்து. லேசா லேசா வந்த பிறகு பார்த்தீங்கன்னா பிரமாதமான ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் வந்து யார் அந்த பொண்ணு ஒல்லியாக இருந்தாலும் பிரமாதமாக இருக்குது ஒரு விஷயம். அதை தாண்டி அந்த இடத்த கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு அடுத்தடுத்த படங்கள் அவங்களுக்கு அமைஞ்சது வந்து கதை, அப்புறம் கேரக்டரு, பெரிய ஆர்டிஸ்ட் முக்கியமாக வந்து விஜய், விக்ரம், இப்படி தொடர்ச்சியாக சிம்பு, இப்படி தொடர்ச்சியாக நடிச்சதுனால த்ரிஷாவுடைய மார்க்கெட் எங்கேயோ போக ஆரம்பிச்சது. ஜோடி படத்துலையுமே சைடு ஆக்டராக கூட நடிச்சிருப்பாங்களே சார்? ஆமாம், ஒரு சின்ன சீனில் வந்து போகிற ஒரு இதுவாக இருந்துச்சுல வந்து லைலாவும் த்ரிஷாவும் தான் இருப்பாங்க மௌனம் பேசி. இதில் பார்த்தீங்கன்னா லைலாவுக்கு தான் அதிக இது இருக்கும். ஆனால் படத்தில் ஸ்கோர் பண்ணது முழுக்க வந்து த்ரிஷா தான் வந்து. நீங்கள் சொன்ன மாதிரி அதை பார்த்துட்டு தான் வந்து யார் இதுக்கு சரியான நபர் இருப்பாங்க அப்படின்பொழுது அவர் தான் சூஸ் பண்ணது. அமீருடைய தேர்வு அப்படின்றது வந்து கதை சார்ந்த ஒரு நடிகைக்கு வேணும். நீங்கள் இருந்து பருத்தி வீரனில் முத்தழகு அப்படின்னா அது பிரியாமணி தான். அது ஒரு டைரக்டருடைய சாய்ஸாக வந்து. நீங்கள் வேறு யாராவது வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருந்தா கூட அந்த டைரக்டர் அந்த அளவுக்கு வேலை வாங்கியிருப்பார். அதுதான் வந்து அமீருடைய ஒரு பெரிய பலம், ஒரு கண்டுபிடிக்கிறது தான் வந்து. அப்படி தான் த்ரிஷா வந்தது. இதையெல்லாம் தாண்டி நீங்கள் என்ன தான் திறமை இருந்தாலும் அதிர்ஷ்டம்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதில் சினிமாவில் 100% எனக்கு நம்பிக்கை உண்டு. அந்த 100% அதிர்ஷ்டம் வந்து த்ரிஷாவுக்கு இருந்திருக்கு. அதனால் தான் பார்த்தா விஜய் கூட தொடர்ந்து விக்ரம் ஒரு கட்டத்தில் வந்து காணாமலே போயிட்டாரு அப்படின்ற ஒரு இது வந்தப்போ அவருக்கு சேதுன்னு ஒரு படம் தூக்கி நிறுத்துது. அப்புறம் பார்த்திங்கன்னா விக்ரம் வந்து அதன் பிறகு வந்து தில்லு தூளு அப்படின்னு தரணி கூட பண்ணுறாரு. பண்ணி வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டார். அதாவது வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஒரு 40 வயசுக்கு மேலே ஒர்க் அவுட் ஆகணுங்களே, அது மாதிரி ஒர்க் அவுட் ஆகுது. சாமின்னு ஒரு படம் வருது. அந்த படம் யார் விக்ரமுக்கு ஜோடி அப்படின்போது அரி வந்து டிக் பண்ணுற முதல் பேரே வந்து த்ரிஷா தான். அந்த படத்தோடைய பயங்கரமான வெற்றி த்ரிஷாவை எங்கேயோ கொண்டு போயிருந்தது. நீங்கள் வந்து வெறும் ஹீரோவுக்கான படம் ஒரு சின்ன லைனில் சொல்லிடலாம் அந்த படத்தை, சாமி படத்தை. ஆனால் த்ரிஷாவுக்கும் அதில் வந்து ஒரு பெரிய நடிக்கிறதுக்கான ஒரு ஸ்கோப் உள்ள ஒரு படமாக இருந்தது. நீங்கள் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா த்ரிஷா அந்த லைனை பிடிச்சி போக ஆரம்பிச்சுன்னா அலைன்னு ஒரு முக்கியமான படம் வந்து சிம்பு கூட. ஆமாம், இது சிம்பு கூட நடிக்கும் பொழுது சிம்பு இன்னும் அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்லிம்மாக இருப்பாப்புல, இதுவாக இருப்பாப்புல, அக்கா மாதிரி தெரியும் அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் வந்தது. அதெல்லாம் தாண்டி அந்த ஜோடியை பார்க்க ஆரம்பித்த உடனே அது வேறு லெவலில் இருந்தது. அந்த கெமிஸ்ட்ரின்னுவாங்க. அது மாதிரி த்ரிஷா வந்து எந்த நடிகர் கூட அவங்க சேர்ந்து நடிக்கிறாங்களோ அந்த கதாபாத்திரமாக மாறுறது ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதை வந்து சரியாக கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கிட்டு நடிக்கிற ஒரு டேலண்டான ஒரு நடிகைன்னு கூட சொல்லலாம். இப்போ என்ன தான் த்ரிஷா மேமோட வளர்ச்சிக்கு வந்து அவங்க அம்மா காரணமாக இருந்தாலுமே அவங்க அப்பாவுக்கு வந்து த்ரிஷா நடிக்கிறது வந்து பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சார். உண்மையா சார் அது? இல்லை, மேபி இருக்கலாம். நாங்கள் வந்து ஹோட்டல் பேர் கூட உங்களுக்கு சொல்லிடுறேன், பென்ஸ் பார்க் ஹோட்டல்னு டி நகரில் இருக்கும். அதில் தான் ரொம்ப காலம் மேலே இருந்தார். அதுக்காக ப்ரெஸ் மீட் வைக்கும் பொழுது எங்களுக்கெலாம் தெரியும் அவரை. சிரிப்பார் ஒரு சின்னதாக வந்து, என்ன சார் வாங்க சார் இல்லை இருக்கிறேன். மற்றபடி வந்து கேட்டால் கூட சரி எல்லாம் நீங்கள் அவங்கள கேட்டுங்க அப்படின்னாரு. அவங்க மிஸ்ஸஸை சொல்லுவார். ஆமாம், உமா கிருஷ்ணனை கேட்டுங்க அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு விருப்பம் இல்லையா அல்லது அதை பற்றி நமக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரியான அவர் என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு மூடியான ஒரு மனிதராக இருந்தார் வந்து. மற்ற ஏதாவது ரொம்ப அவருக்கு ரொம்ப பழக்கமான சில ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட மட்டும் ஏதாவது பேசுவார் வந்து. ஒருவேளை சொன்ன மாதிரி விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக அவங்க அம்மா இருப்பாங்க சார். அவங்க வளர்ச்சிக்கு வந்து இப்போ த்ரிஷா மேம் இந்த ஃபீல்டில் இருக்காங்கன்னா அது காரணமே அவங்க அம்மா தான். அவங்க அம்மா இல்லைன்னா இந்த இடமே அவங்களுக்கு இல்லை அப்படின்னுவாங்க. கண்டிப்பாக. அதில் ஒரு சம்பவமும் எனக்கு உண்டு வந்து. என்னென்னா வந்து 2002 ஒரு வாரப்பத்திரிகையில் சும்மா 2 பேரை மீட் பண்ண வச்சு ஒரு அசைன்மெண்ட் பண்ணலாம், அது மாதிரியான இதுவும் இல்லை, இன்டர்வியூ எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிரிண்ட் மீடியாவில் அப்போது ரம்யா கிருஷ்ணன், த்ரிஷா கிருஷ்ணன் இவங்களை மீட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்பொழுது த்ரிஷா தரப்புலேருந்து ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் ரம்யா கிருஷ்ணன் கொஞ்சம் அது அந்த டைமில் வந்து கொஞ்சம் ஈகோ பார்த்தாங்க. இல்லை, நான் சொல்கிற இடத்துக்கு அவங்கள வர சொல்லுங்கள், அப்புறம் வந்து பொதுவான இடத்துக்கு வர, இப்படியாவது வந்து அந்த இன்டர்வியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. 2 பேரும் தொடர்ந்து பேசி 2 பேரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. இன்னும் அவங்க வந்து ஒரு நட்பில் இருக்காங்க. அதுக்கு நான் தான் காரணம். சூப்பர் சார். ஆமாம், அதுதான் வந்து
இது மாதிரி ஒரு இது சொல்லலாம் நம்ம. அதை தாண்டி முழுக்க த்ரிஷாவை இப்படி தான் நீங்கள் இது பண்ணணும். நீங்கள் ஒரு தகவல் கேட்கணும் அப்படின்னா த்ரிஷா சம்மந்தப்பட்டனா அவங்க தான் ஃபோன் எடுப்பாங்க, பதில் சொல்லுவாங்க. ஆனால் இன்டர்வியூ கொடுக்குறதுல சில சமயங்கள் வந்து த்ரிஷா வந்து பேசுவாங்க. பேசுகிறது பார்த்திங்கன்னா ஒரு 10 வார்த்தை அவங்க அம்மாவாக இருக்கும், ஒரு 4 வார்த்தை அவங்கள தான் இருக்கும் வந்து. ஆனால் இந்த ஃபீல்டை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு நடிகைன்னு கூட சொல்லலாம். இது ரொம்ப முக்கியம் வந்து. இங்கே சினிமாவில் வந்து அறிவாளிக்கு வேலையே கிடையாது, புத்திசாலிக்கு தான் வேலை. அது கதாநாயகியாக இருக்கட்டும், கதாநாயகனாக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், இங்கே புத்திசாலி தான். அப்படி ஒரு புத்திசாலியான ஒரு நடிகை தான் த்ரிஷா. ஏன்னா நயன்தாரா மேம் வந்து இங்கே படத்துக்கு வந்து ப்ரொமோஷனுக்குலாம் எதுவுமே வரமாட்டாங்க. ஆனால் த்ரிஷா மேம் அப்படி இல்லை, எந்த படமாக இருந்தாலும் அந்த ப்ரொமோஷனுக்கு வந்து கரெக்டாக வந்துருவாங்க. அதுவும் மாதிரி இல்லாமல் இந்த டேட்ஸ் எந்த பிரச்சனையும் அவங்ககிட்ட கொடுத்ததும் இல்லை. ப்ரொடியூசர் தரப்புக்கு வந்து அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சார். இல்லை உண்மை அது வந்து. நீங்கள் அதுவும் ப்ரொமோஷன் சொல்லும் போது தான் நடந்தது. நானே பல ப்ரொமோஷனில் வந்து பார்த்துருக்கேன். அவங்க வந்து இது இடையிலோட நிறைய இந்த கதையின் நாயகியெல்லாம் படங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க பிரசாத் லேபுக்கு. இப்போ ராங்கி வந்து சரி புதுசாக ஒரு படம் ரோடு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்கிற பிஸியில் இப்போ இதில் லியோவில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அடுத்து விடாமுயற்சியில் பேசிக்கிட்டு இருக்காங்க, மற்ற படங்கள் வேறு இருக்குது, கமல் சார் படம் இருக்குது. ஆமாம், கமல் படம் இருக்குது. இதுக்கிடையில் வந்து ஒரு கதையின் நாயகியா, அந்த கதை கூட ரொம்ப பிரமாதமான கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு மலைப்பகுதியில் மதுரைக்கு தாண்டி அங்கே போகும்போது மர்மமான முறையில் வந்து ஆக்சிடென்ட்லாம் நடக்குது அப்படின்ட்டு ஒரு லைன் ஒன்று டைரக்டர் வச்சுருக்காங்க. அதே ரொம்ப ஆச்சரியமாக கேட்டாங்களா, அங்கே கூட போக வேணாம், நீங்கள் இங்கேயே வச்சு எடுத்துருங்க, க்ரீன் மேட்டில் எடுத்துடலான்னு நான் போய் வண்டி ஒரு பைக்கில் போகிற மாதிரி காரில் போகிற மாதிரி ஒரு சீனுக்கு துணிச்சலாக போயிடலான்னு நடிச்சிருக்காங்க. அப்படின்ற மாதிரி ஒரு டாக்லாம் இருக்குது வந்து. ஆனால் ப்ரொமோஷன்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் சொன்னோடனே பிரமாதமான ஒரு மேட்ரு இருந்தது. தமிழ் சினிமாவில் கடந்த ஒரு 15-20 வருடங்களாக பல நடிகைகள் வந்து ப்ரொமோஷனுக்கு வரதே கிடையாது. அது பல மேடையில் பல ப்ரொடியூசர் பேசி ஓஞ்சிட்டாங்க வந்து. யாரோ சில பேர் தான் வருவாங்க. இன்னும் கேட்டால் கொடுமையெல்லாம் நடந்துருக்குங்க வந்து. சம்பந்தமே இல்லாமல் இப்போ ஒரு படம் இன்றைக்கி வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டோ ஒரு ஆடியோ லான்ச்சோ நடக்குதுன்னு வச்சுங்க, உங்களுக்கு வந்து மொத்தம் வந்து மேல் ஆண்களாக வரிசையில் உட்காந்துருந்தா அதை வந்து பத்திரிகைகள் ஸ்டில்லாக போட மாட்டாங்க, கேமராவில் கூட இருக்காது. 2-3 பெண்ணாக இருந்தால் தான் இருக்கும். படத்தில் நடிக்காத கதாநாயகங்கள்லாம் கூப்பிட்டு வந்து ப்ரொமோஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க தெரியுங்களா. அந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்திருக்கு. ஆனால் த்ரிஷா மீது அந்த மாதிரியான ஒரு எந்த விமர்சனமும் கிடையாது. இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா, வந்தமா ப்ரொமோஷனுக்கு அட்டன் பண்ணோமா பேசணுமான்னு போகிறது கிடையாது. தனியாக வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி பேசுகிறது, பழைய விஷயங்கள் வந்து இது பண்ணுறது, ஆஃப் த ரெக்கார்டாக எப்படி இருக்கீங்க, ஏது ஆரம்ப கட்ட காலத்துலேருந்து பார்த்துங்க, நீங்கள் எப்படி மாறிட்டீங்க, இதுவாக பேசுகிறது. இதுதான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மீடியா கூட இணக்கமாக ஒரு நட்பாக இருக்கிறது தான் வந்து இந்த உயரத்துக்கு கொண்டு வந்து அவங்கள இன்னும் லைம்லைட்டில் வச்சுருக்கு. சரி, இப்போ த்ரிஷா மேம் இந்த ஃபீல்டில் எப்படி இருக்காங்கன்னா அதுக்கு வந்து அவங்க ஈஸியாக வந்திருக்க முடியாது. ஏன்னா நிறைய கஷ்டங்கள் பட்டிருப்போம், நிறைய துரோகங்கள் பார்த்துருப்பாங்க, நிறைய அவமானப்படுத்திருப்பாங்க. அந்த மாதிரி த்ரிஷா மேம் அவமானப்பட்டதெல்லாம் சொல்லுங்கள் சார். இல்லை அவமானப்பட்டது நமக்கு அந்தளவுக்கு தெரியல, கண்டிப்பாக. ஏன்னா அப்போ அந்த காலகட்டத்தில் இந்த பத்திரிகைலாம் எழுதுவாங்களா சார் இப்போது? ஆமாம், அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு முக்கியமான படத்தில் பேர் சொல்ல விரும்பலை, ஒரு படத்தில் கமிட்மெண்ட் ஆகி அந்த படத்தில் வந்து அப்போ வந்து உங்களுக்கு வந்து தினத்தந்தியில் விளம்பரம் வந்தால் பெரிய அது இவங்க ஃபோட்டோ வச்சு ஒரு விளம்பரமே வந்துடுச்சு, பெரும்பாலும் தெரியாது வந்து. அடுத்த 2வது நாள் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஏறக்குறைய வந்து நிறைய பேருக்கு வந்து மீடியா, அப்போ என்ன மீடியா ஒரு 30-32 பேர் தான் இருப்போம். ஃபோன் பண்ணியே பேசிட்டாங்க அவங்க அம்மாலாம் வந்து, இந்த படத்தில் இருக்கான்னு ஒரு பெரிய உச்ச நட்சத்திரத்தோட படம். நான் அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் வேறு மாதிரி மாறி அதே டிசைன் இருக்குது, இவங்க இருக்கிற வேண்டிய இடத்தில் வேறு ஒரு நடிகை இருக்காங்க. அந்த நேரம் வந்து த்ரிஷா கிட்டத்தட்ட வீட்டை விட்டு வெளியே வரல 2-3 நாளைக்கு அப்படின்னு. அதெல்லாம் ஒரு அப்போ தான் வளர்ந்து வர நேரம். இப்போ மாறி இருக்கலாம் மேபி வந்து படம் பேர் ஏதாவது நடிகர் அந்த மாதிரி இல்லை தான் அது. ஏன்னா வந்து பெரும்பான்மையாக தெரியல, அது அந்த கான்ட்ரவர்சி அப்போ கூட பெரிய அளவில் பேசலை வந்து, ஒரு உச்ச நட்சத்திரம்னு சொல்லியாச்சு. அந்த நேரம் வந்து இதுவானது ஏறக்குறைய அவங்க இது மாதிரி பல சம்பவங்கள் சொல்லலாம். அதை தாண்டி த்ரிஷாவுக்குள் ஒரு அற்புதமான ஒரு மனிதமான ஒரு நடிகை உள்ளே இருக்காங்க, ஒரு மனுஷி இருக்காங்க. ஏன்னா தெரு நாயங்க இருக்கீங்களா, ஆமாம் சார், அதெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் இது பண்ணுறது, அதை கொண்டு போய் ப்ளூ கிளாஸில் விடுறது, அதை கொண்டு வந்து அந்த அடிப்பட்ட நாய்களை வந்து சரி பண்ணுறது, அவங்கள வைத்தியம் பார்க்குறது, அதுக்கு சில இந்த வெட்டினரி டாக்டர்லாம் வந்து தான் கார்லேயே கூட்டு போயிட்டு ஸ்பாட்லேயே பண்ணியிருக்காங்க. ஒரு நல்லா ஞாபகம் இருக்குது, அது ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஒரு 4 இதழுக்கு தான் ஒரு தீபாவளி மலருக்கு இன்டர்வியூ பண்ணுறதுக்கு போயிருந்தேன் நான். போயிருந்தப்போ சாண்டாப் ரோட்டில் தான், மாறிட்டாங்களான்னு தெரியல, அந்த ரோட்டில் தான் வீடு இருந்தது. அவங்க வீடு அங்கே தான் இருக்குது, சிஎம் வீடு பக்கத்தில் இருக்கிறதுனால அவங்க ஈஸியாக இருக்க இங்கே போயிட்டுருக்காங்கன்னு தகவல் வந்து. அப்போது பார்த்தீங்கன்னா நான் கடந்த ஒரு 10 வருஷமாக தீபாவளியை கொண்டாடுறது இல்லைங்கன்னாங்க. என்னன்னு கேட்டேன் நான்.
என்னுடைய செல்ல டாகுக்காக அப்படின்னாங்க. செல்ல டாக் என்னன்னு பார்த்தா தெரு நாய்ங்களை ஒரு 10-15 நாய்ங்களை வந்து ஒரு இதில் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது எல்லாமே என்னங்க எல்லாம் வெளிநாட்டு நாய் வளர்ப்பாங்கன்னு பார்த்தா இதெல்லாம் ஆதரவு இல்லாத நாய்ங்க. ரொம்ப இதுவாக இருக்கும்போது கொண்டு வந்து அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏசிலாம் போட்டு இது பண்ணி அந்த நேரம் சரி நீங்கள் கொண்டாடுறதில்ல. ஏன்னா வந்து நாம் வெடிக்கும் போதோ இது பண்ணும்போதோ அதுக்கு பயந்துரும் அப்படின்னு. அப்போ வெளியெல்லாம் வெடிப்பாங்களே என்ன பண்ணுவீங்கன்னா வந்து அந்த சவுண்ட் ப்ரூஃப் இது இருக்குது, அதை வந்து காதில் வச்சுருவாங்களாம் ஒரு நாய்ங்களுக்கு. இது வந்து நான் அப்படியே இது பண்ணியிருந்தேன் நான். இது ஒரு என்ன சொல்கிறது வந்து கேட்குறவங்க யாராவது சாதாரண ஆளாக இங்கே சோத்துக்கே வழி இல்லைன்னு நாயை கூட்டமாக எப்படி வளர்க்குறீங்களே அப்படின்ட்டு சொல்லலாம். ஏதோ அவங்களுக்கு வந்து ஒரு ஹேபிட் அது வந்து நாய் மேலே ஒரு விஷயம் அது. இதெல்லாம் வந்து ஒரு புதுசான ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய துரோகம் விஷயங்கள், ஏமாற்றம், ஏன்னா நிறைய கிசுகிசுகள் வந்து த்ரிஷா மேம் மேலே தான் அதிகமாக வந்துருக்கும். த்ரிஷா மேம் கல்யாணம் ஆக போகுதுன்றாங்க, கல்யாணம் ஆகிடுச்சுன்னுவாங்க, இந்த நடிகர் கூட எப்படின்னு. குறிப்பாக அவர் பேர் சொல்ல எல்லாருக்கும் தெரியும். ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். அவருடைய தந்தை வந்து ஈசிஆர் ரோட அவர் தான் வந்து கான்ட்ராக்ட் எடுத்தவர். அவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரனா பார்த்துங்க. ஈசிஆர் ரோட அவர் தான் கான்ட்ராக்ட் எடுத்து போட்டவர். அவரோட ஏறக்குறைய வந்து நிச்சயதார்த்தமே முடிஞ்சிச்சு, எல்லா மீடியாக்களும் வந்துடுச்சு. அடுத்த ஒரு 4 நாளில் பார்த்திங்கன்னா இல்லை எங்கள் மாப்பிள்ளை இவர் கிடையாது, இவர் என் மகள் திருமணம் செய்து கொள்ள மாட்டார் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்தது. அவங்க அம்மா ஓப்பனாகவே வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் அமைச்சாங்க. அப்போ ப்ரெஸ் ரிலீஸாக அதுக்கு என்ன காரணம்னா அவங்க சொன்னது என்னென்னா இது மாதிரி வந்து அவர் வந்து சரியாக எங்கள் ஃபேமிலி கூட மிங்கிள் ஆக மாட்டார் அப்படின்னு நாங்கள் கணிச்சிட்டோம் அப்படின்னு. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி பல விதமான கிசு வந்தது. அந்த நபருடைய பர்சனல் இதுவெல்லாம் வச்சு டச் பண்ணி அப்புறம் த்ரிஷாவுடைய பர்சனல் இதெல்லாம் பேசி இப்படி வந்தது. அதை நம்ம ஓப்பனாக பேச முடியாது. ஏன்னா கிசுகிசாக பேசப்பட்ட ஒரு விஷயம். அப்போது பெரிய அளவில் பேசப்பட்ட விவகாரம் அது. அதன் பிறகு திருமணன்ற பேச்சே வந்து த்ரிஷா தரப்பில் இல்லை. இந்த கேள்வி யாராவது வந்து ப்ரெஸ் மீட்லேயோ அல்லது இதுலேயோ இன்டர்வியூவில் கேட்டால் ஒரு சின்ன புன்னகையோடு கடந்து போயிடுவாங்க. அவங்க அந்த புன்னகை பின்னாடி அவங்க எவ்வளோ வலி இருக்குது அவங்களுக்கு மட்டும் தான் சரி. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தான் வந்து நம்ம நடிகைன்னு சொல்லிடுறோம். வந்து திரும்ப வந்து ஒரு ஏமாறி நடிக்கிறது ஒரு இது எல்லாருமே ஒரே கண்ணோட்டத்தில் இருக்க மாட்டாங்க. த்ரிஷா மீது ஏகப்பட்ட கிசுகிசுகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த கர்நாடகா ஆந்திரா சைட்லலாம் ஒரு காலகட்டத்தில் வந்து த்ரிஷா மேம் வந்து பீக்கில் இருந்தாங்க சார். அப்படியே பார்த்தீங்கன்னா சட்டுன்னு வந்து அவங்களுக்கு பட வாய்ப்புகள் இல்லாத மாதிரி பண்ணாங்க. காரணம் என்னென்னா இந்த ராணா ரகுபதிக்கு சேர்ந்த ஒரு காரணம் சொல்லுவாங்க சார். ராணா ரகுபதியும் அவங்களே திருமணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்போது அந்த ஃபேமிலி அவங்களுக்கு விரும்பலை. ஏன்னா தெரியும் இல்லைங்களா, பெரிய ஃபேமிலி, ராமநாயுடோட ஃபேமிலி. அவங்க தாத்தா பேர் தான் ராணான்னு வச்சுக்கிறாங்க. ராமநாயுடு சூரிக்கு தான் ராணான்னு வச்சுக்கோங்க. வெங்கடேஷ் தான் அவருடைய சித்தப்பா, அவருடைய அண்ணன் மகன் தான். ஏறக்குறைய அவங்களுக்கு வந்து லவ் ரொம்ப டீப்பாக போய் அந்த ஃபேமிலிக்குள்ளே என்னையா மறுபடியும் நடிகை லவ் பண்ணிட்டு வராங்க. எல்லாமே எல்லாருமே இது தானே. இப்போ நாகார்ஜுனா ஃபேமிலி அவங்களும் வந்து இவங்கள ரிலேஷன்ஷிப்பு சமந்தாவே அவங்க முதல்ல ஏற்றுக்கல. நாகசை தண்ணியாக உறுதியாக நின்னதுனால தான் சமந்தா அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. எல்லாமே பிக் ஷாட்டு. ஆரம்பத்திலே அதை வந்து கட் பண்ணி விட்டாங்க. அவங்களுக்குள்ள அந்த நெப்போட்டிசம் இருக்குல்ல, அதில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க ஆந்திராவில். ஆந்திரா சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 குடும்பம் 6 குடும்பம் தான் இன்றைக்கும் அவங்க தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலிக்குள்ளே இது மாதிரியான ஒரு விஷயங்கள் ஏதாவது ஒன்று வந்துட்டால் அவங்க சும்மா விட மாட்டாங்க. அப்படி தான் வந்து ராணா ரகுபதிக்கும் த்ரிஷாவுக்குமான அந்த லவ்வில் வந்து ஏறக்குறைய தெலுங்கு மீடியாக்களே எழுதிட்டு இருந்தாங்க. நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. ஒரு பீக்கில் இருந்து பாலகிருஷ்ணா வரைக்கும் நடிச்சிட்டு இருந்த த்ரிஷா திடீர்னு காணாமல் போனதுக்கு அவங்க தான் காரணம். கர்நாடக இண்டஸ்ட்ரியிலே அவங்க பெரியதும் இல்லை. அதுக்கப்புறம் தான் தெலுங்கில் இருந்து வெளியே வந்து தமிழில் பெரிய அளவில் கவனம் செலுத்த ஆரம்பித்தாங்க. கதையின் நாயகியாக நடிக்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லியோவுக்கு பிறகு த்ரிஷா வந்து ஏறக்குறைய ஒரு மோஸ்ட் வாண்டட் ஆக்டர்ஸாக மாறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சார் ரொம்பவே நன்றிகள் சார். தெரியாத பல விஷயங்களை வந்து சொன்னீங்க சார். நன்றிகள் சார். வணக்கம்.